நான் மண்டோதரி, இலங்கையின் வேந்தன், ராவணனின் மனைவி, களங்கமற்றவள் சீதை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நீங்களும் திரிசடையும் கூறியதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த சமூகம் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காது. இலங்கையை சேர்ந்தவர்கள். இவற்றை ஒரு அரசனாக பார்க்கிறேன். என்னை தாங்கள் மன்னிக்க வேண்டும். கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. நானும் தான் இத்தனை வருட காலம் என்னுடைய மனைவியை விட்டு பிரிந்தேன். அப்படியென்றால் நானும் அயோத்திக்கு சென்றதும் யூர்மிளையை களங்கமற்றவளா என்று சோதிக்க வேண்டுமா? ரகுகுலத்தின் வழக்கம் இதுதானா? இந்த உலகத்தின் பார்வையில் சாதாரண கல்லும் வைரமும் ஒன்றுதான். என் சீதை கலங்கமற்றவள் என்பதை இங்குள்ளவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எனக்கு தெரியும் சீதா, மனதில் நீ யோசிப்பது என்னவென்று. எதற்காக என்னுடைய ராமன் இப்படி என்னை சந்தேகிக்கிறார் என்று யோசிக்கிறாய்? சீதா, என்னுடைய மூச்சு, வாழ்வின் ஆதாரம் அனைத்துமே நீதான். உன்னை நான் சந்தேகித்திருந்தால் ராமனின் மூச்சு நின்றுவிடும். எந்த ஆயுதத்தையும் கையாண்டிருக்க முடியாது. அப்பொழுதே என் இதயம் வெடித்துவிடும். சீதையின் ராமனும் அல்ல, நீ இந்த ராமனின் ஜானகியும் அல்ல. மன்னனும் ராணியும் ஆவும். ஒரு நாட்டின் மன்னனும் அவருடைய மகாராணியும் சமூகத்தை அவர்களை விட சக்தி வாய்ந்ததாக மாற்றினால் அந்த சமூகம் வளர்ச்சியை நோக்கி பயணித்திடும். என் மானத்தை காப்பாற்றுவதாக நினைத்து உங்கள் மரியாதையை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள். மனைவியின் மீது சந்தேகம் உள்ளவராக மாற்றிக்கொண்டீர்கள். இந்த சீதை எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வாள். அவர் சீதையை மட்டுமல்ல, ராமனையும் சோதித்திடுவார். ராமனும் சீதையும் என்றும் ஒன்றாக இருந்தார்கள், இருக்கிறார்கள், அப்படியே இருப்பார்கள். ஒரு பெண்ணின் தியாகத்தை காணப்போகிறது. இந்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஒரு வழிகாட்டி சீதா. என் ராமருக்காக அல்ல, சீதை இன்று வரை கற்புடையவளாக வாழ்ந்தாள் என்று நிரூபிக்க விரும்புகின்றேன். சந்தேகம் வந்து விட்டது. பூமியிலிருந்து பிறந்தவள் நான் புனிதமானவள் என்று நிரூபிக்காமல் வாழ்க்கையில் என்னால் முன்னேறி செல்ல முடியாது. தேவி மண்டோதரி மற்றும் திரிசடையின் சாட்சியை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. நான் கற்புடையவள்தான் என்று என் தரப்பில் கூற உள்ளது யார்? அசோக வனத்தின் செடி கொடிகள், பூக்கள், பறவைகள் அது ஒன்றுதான். தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் சமமாக பார்க்கும் அக்னி. நான் ஜனகனின் மகள், அயோத்தி ராமனின் துணைவியான சீதை கற்புடையவள் என்பதை நிரூபிக்க அக்கினியில் இறங்கப் போகிறேன். எரியும் அக்கினியால் கூட என்னை எதுவும் செய்திட முடியாது. வேண்டாம் தாயே, இப்படி ஒரு முடிவை எடுக்காதீர்கள் தாயே. ஆமண்ணி, நீங்கள் புனிதமானவர் என்பதற்கு இந்த உலகமே சாட்சி. இத்தனை ஆயிரம் வானர வீரர்கள் உயிரை விட்டது இந்த பிடிவாதத்திற்காகவா? எங்களுடைய நம்பிக்கையை உங்களுடைய சந்தேகத்திற்கு பலியாக்கி விடாதீர்கள். எந்த உரிமையில் உங்களை நம்ப வைத்து என் மக்களை இவ்வளவு தூரம் அழைத்து வந்தீர்கள்? இது பெரும் தவறு பிரபு. உனக்கு உன் அன்னையின் மீதும் நம்பிக்கை இருக்கிறதல்லவா? கர்வமாக தலை நிமிர்ந்து நான் கற்புடையவள் என்பதை நிரூபிக்க வழிவிடுங்கள். நான் என்னுடைய கடமையை செய்வேன். தங்களுக்கு துன்பம் நேராத வகையில் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் ஒரு மனைவியாக அதை துணிவோடு எதிர்கொள்வேன். அக்னி தேவனே, திருமணத்திற்கு முன்பு வேறு ஒருவரை என் உள்ளத்தில் நினைக்காதிருந்திருந்தால் இந்த விறகுக்குள் அக்னி தேவன் வர வேண்டும். திருமணத்திற்கு பிறகு தெரியாமலோ என் கணவருக்கு பதிலாக வேறு ஒருவரை என் எண்ணத்தில் கொண்டு வராதிருந்தால் அக்னி தேவன் கொழுந்து விட்டெறியட்டும். இல்வாழ்வில் நான் நல் துணையாக இருந்தது உண்மை என்றால் குலத்தின் பெருமையையும் நான் காத்தது உண்மை என்றால் இந்த அக்னியின் தீவிரம் நான் கலங்கமற்றவள் என்பதை நிரூபிக்கட்டும். என் கணவரின் மனதில் என் மீது சந்தேகம் எழுந்திருந்தால்
நான் வேறு எவரையாவது நினைத்திருந்தால் இந்த விறகோடு சேர்த்து என்னையும் எரித்து சாம்பலாக்கி விடுங்கள் அக்னி தேவா. ராமாயணம் ராமாயணம். வாழ்க்கையில் நான் வாழ்ந்த ஒரு நொடி கூட என் கணவரின் மனதில் என் மீது சந்தேகம் எழுந்திருந்தால், நான் வேறு எவரையாவது நினைத்திருந்தால் இங்கு எரியும் இந்த விறகோடு சேர்த்து என்னையும் எரித்து சாம்பலாக்கி விடுங்கள் அக்னி தேவா. சீதா, நல்ல மனைவியின் அறம் என்றால் இதுவல்லவா? இவர்கள் இந்த உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டு. சரிதானே தந்தையே? சரியாக சொன்னாய். அதனால்தான் ராமனை மனிதருள் மாணிக்கம் என்று அழைக்கிறார்கள். உலகிற்கு ஒளி தரும் சூரியன் தன்னை எரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. மனித இனத்தில் ஆண்களில் ராமர் எப்படியோ அப்படித்தான் சீதை பெண்ணினத்தின் கௌரவம். எல்லோராலும் போற்றுதலுக்குரியவளாகிவிட்டாள். அவள் செய்த காரியம் அவர்களுடைய ரகுகுலத்தின் பெருமையை மென்மேலும் உயர்த்தியுள்ளது. ஒருவேளை எதிர்காலத்தில் நாட்டில் உள்ளவர்கள் இது போன்ற செயலை செய்தால் அக்னியில் இறங்குவதை தவிர அவர்களுக்கு வேறு வழியே கிடையாதா? ராவணனின் இலங்கையோ ராமனின் அயோத்தியோ நீ கூறுவது அனைத்து இடங்களிலும் நடக்கலாம். எதற்கு ராமன் இவ்வாறு கூறினார் என்று எவரும் உணர மாட்டார்கள். அதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அங்கு பணையம் வைக்கப்பட்டது சீதையின் கற்பு மட்டுமல்ல, ராமனின் மணிமுடியும் தான். நீதியை நிலைநாட்டுவதும் தான். அன்பை காட்டுவதும் அரியணையில் அமர்வதும் இரண்டுமே கடினமானதுதான். ராமன் சீதையின் பிரிவு இன்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இதில் இன்னொரு உண்மையும் உள்ளது. அந்த இருவரின் உறவு உலகிற்கு ஒரு பாடமாக திகழ உள்ளது. உலகில் உள்ளவர்கள் ராமன் சீதை வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தால்தான், அவர்களின் நம்பிக்கையையும் மன உறுதியையும் கண்டால்தான் அவன் மனைவி எவ்வாறு வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்ள முடியும். தர்மத்தை நிலைநாட்டும் இந்த காரியத்தை நிறைவேற்றிய பிறகுதான் சிறந்த பண்புள்ளவன் என்று பெயர் பெற்றவன் ராமன். அறம் உடையவள் என்று உணர்த்திய சீதை இருவரும் வைகுண்டத்திற்கு செல்வார்கள். அக்னி தேவனே, நீ கலங்கமற்றவள் என்பதை நிரூபித்து விட்டார். நம்முடைய வனவாச காலமும் முடியப் போகிறது. வாழ்க்கையை எங்கு தொடங்கினோமோ அங்கேயே நாம் தொடரப் போகிறோம். அனைவரின் 14 வருட பிரிவும் முடிவிற்கு வரவிருக்கிறது. லட்சுமணா, முகத்தில் வீட்டிற்கு செல்லும் உற்சாகத்தை விடுத்து ஏன் கவலை தெரிகிறது? அண்ணா, இங்கிருந்து அயோத்திக்கு செல்லும் தூரம் வெகு அதிகம். அதோடு பரத அண்ணனின் சபதத்தையும் நீங்கள் அறிவீர்கள். பிரபு, குறித்த
குறித்த நேரத்திற்குள் நீங்கள் மூவரும் அயோத்தியின் எல்லையில் இருப்பீர்கள். எவ்வாறு? சரியான நேரத்திற்குள் அயோத்தியில் கொண்டு போய் சேர்த்துவிடும். குபேரர் இலங்கையை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு அண்ணன் ராவணன் அவரிடம் இருந்து இதை எடுத்துக் கொண்டார். இன்று எனக்கு உரிமையானது இது. தயை கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். உதவிக்கு நன்றி விபீடனா. நான் எப்பொழுதும் வனவாசிதான். அவர்களின் பொருளை பயன்படுத்தக் கூடாது. ஒரு அரசன் தந்தால்தான் அது அரச பொருளாகும். பக்தன் அவர் வணக்கத்திற்குரியவருக்கு கொடுக்க நினைப்பது தவறேதும் இல்லை என்று எண்ணுகிறேன். உங்களுடைய முடிவில் தான் உள்ளது. இலங்கை வேந்தன் சொல்வது சரிதான் பிரபு. வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு பக்தி ஒரு தீர்வை தந்து விடுகிறது. இல்லையா அனுமான்? தாங்கள் கூறுவது உண்மைதான் பிரபு. உன் கவலையை விட்டொழி. உன் எண்ணம் ஈடேறப் போகிறது. மிக்க நன்றி பிரபு. நாங்கள் உங்களை பிரியத்தான் வேண்டுமா? என்ன சொல்வது? உங்களை விட்டு பிரிந்து விடுவோமோ என்று நாங்கள் வருந்துகிறோம். தசரத குமாரன், அயோத்தியின் வருங்கால மன்னர், உங்கள் எல்லோரையும் எங்களுடைய அயோத்திக்கு வரவேற்கிறேன். என் விருப்பத்தை நிறைவேற்ற வாருங்கள்.